ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷு தாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்தாவே பெரிய நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த கிளைமேட் சேஞ்சில் அந்த மாதிரி அதிகமாக நடக்கும். இப்போ ஹேர் ஃபால் நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறேன், என்னோட மெத்தடில் நான் எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பேர் ஜடாமன்சின்னு சொல்லி இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட். அடுத்து இது வேம்பாலப்பட்டை, இது வெந்தயம் 1 டீஸ்பூன், அடுத்ததாக கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், அடுத்ததாக கொஞ்சமாக மரதாணி இலை, இது ரோஸ்மேரி இலை. எனக்கு ஃப்ரெஷ் லீஃபி கிடச்சதுனால நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் அப்படியே பேக்கெட்டாக விற்பாங்க, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது ஒரு வெத்தலை கிழிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 2 போல் வேப்பலை எடுத்து வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை, இது செம்பருத்தி இலை. செம்பருத்தி பூ கிடைச்சாலும் போடலாம், இல்லை இலை கிடைச்சாலும் போடலாம். ஒரு 2 செம்பருத்தி இலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இப்போது ஹேர் ஆயில் மேக் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதுக்காக ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் நம்ம காய்ச்சும் போது தான் நல்ல எஃபெக்டாக இருக்கும். அதுக்காக நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இந்த தேங்காய் பியூராக செக்கில் ஆட்டின தேங்காய். இது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது இதில் ஊற்றிக்கலாம். ரைட்டுருக்கு. இப்போ இதிலையே ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக மெதுவாக சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜடாமன்சியை சேர்த்துடலாம். அடுத்ததாக இந்த வேம்பாழப்பட்டை, அடுத்ததாக கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த ஜடாமன்சியை சேர்த்த உடனே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது, நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போடுற பொருள்லாம் தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நோரா வர ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிட்டே வாங்க. அடுத்ததாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த செம்பருத்தி இலை, வெத்தலை, இது கொஞ்சம் அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை மெதுவாக அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணோம். ஏன்னா இது இழையாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். இதெல்லாம் கொதிச்சு வர டைம்லேயே மரதாணியையும் ரோஸ்மேரியும் இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள், நல்லா படப்படன்னு பொரியுது. அதெல்லாம் பொரிஞ்சு வர வரைக்கும் மெதுவாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம போட்ட இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு அந்த நோரா வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் அடங்கிடுச்சு ஓரளவுக்கு. பாருங்கள், இப்போயே கலர் இந்த ஜடாமன்சி போட்டது கலர் சூப்பராக வந்திருக்கு. இன்னும் இதை அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு 3 நாளைக்கு ஊற விட்டுறணும். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வடிகட்டி ஸ்டோர் பண்ணி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். இப்போ ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹேர் ஆயில் சூப்பராக ஒரு கிளாத் வச்சு வடிகட்டி இதை பாட்டிலுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நல்ல சில்னஸ் கொடுக்கும், சூப்பராக ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.